பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த காலை வேளையில ஆதி நிலைக்கு ரீசெட் பண்ண விரும்புகிறார். ஒரிஜினல் இன்டென்ட்டுக்கு அவர் ரீசெட் பண்ண விரும்புகிறார். அவர் தம்முடைய நோக்கங்களுக்காக உங்களை ரீசெட் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஃபஸ்ட்டு யோசேப்புடைய லைஃப்பை பார்த்துட்டு இருக்கோம். யோசேப்புடைய வாழ்க்கை போன வாரம் நான் சொன்னேன், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய தரிசனம் சொப்பனம். இந்த சொப்பனத்தை அவன் பார்க்கும்போது அவன் லைஃப்பை பார்க்குறான். அவன் லைஃபோட மீனிங் அதில் தான் இருக்குது. அவன் லைஃபோட பர்பஸ் அதில் இருக்குது. அவன் லைஃபோட நோக்கம், அவன் ஜீவன், அவன் வாழ்க்கை, வாழப்போகிற எல்லா காரியத்தினுடைய நோக்கம் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த நோக்கம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் டெட் மேன் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவான். டெட் மேன் வாக்கிங் அப்படின்னா நோக்கம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு செத்த மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறார். நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பார், அதை வலியுறுத்திட்டே இருப்பார். நோக்கம் என்ன அப்படிங்கிறத திரும்ப 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 என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். யோசேப்புக்கு அப்படிதான் வலியுறுத்த விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை தெரிந்து கொண்டு அவனுடைய புத்திரர்கள் அவ்வளோ பேர்த்தையும் ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு பண்ணுகிறார். இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள 12 பேர் வராங்க. இந்த 12 பேரும் உலகத்தை என்ன பண்ணணும், இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஃபார்முக்குள்ள தான் ஹோல் இஸ்ரேலும் வருது. இந்த ஹோல் இஸ்ரேலும் ஒரு ஸ்ட்ரக்சரை அமைக்கிறார். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டது ரேண்டமாக தெரிந்து கொள்ளலை, ஏதோ வந்த இதில் தெரிந்து கொள்ளலை. என்ன பண்ணுறார், 12 பேரை தெரிந்து கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துகிறார், ஒரு ஃபார்மை ஏற்படுத்துகிறார். அது மூலமாக உலகத்தை என்ன பண்ண விரும்புகிறார், ஒரு போர்ட்டலை உருவாகி அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 12 பேர்த்தினுடைய நோக்கம் இஸ்ரவேலை அமைப்பதும், இஸ்ரவேலை இவர்கள் மூலமா வழி நடத்துவதும், இஸ்ரவேலை நேவிகேட் பண்றதும், இஸ்ரவேல் ஆளுகை செய்வதும், இஸ்ரவேல் மேல தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறதும். இந்த 12 பேர்த்துல ஒருத்தனை தெரிந்து கொள்கிறார், ஸ்பெஷலா தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் தான் யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் சொப்பனமா மறுபடியும் அதே மீனிங்ல தான் வருகிறது. அவன் பார்த்த தரிசனம், முதல் தரிசனம் என்னன்னா, அவன் அந்த 12 அரிக்கட்டு கிடையாதுப்பா, 11 நீ செக் பண்ணியா, ரைட். அரிக்கட்டு எத்தனை, எல்லா அரிக்கட்டையும் உழுது. இந்த அரிக்கட்டு எல்லாம் விழுந்துருச்சு. இவன் இது மாத்திரம் என்ன பண்ணுது, நிமிர்ந்து நிக்குது. உடனே போய் சகோதரர்கிட்ட போய் சொல்லிடுறான். என்ன சொல்றான்னா, மற்ற உங்க அரிக்கட்டுலாம் என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு, ஏன் இது மாத்திரம் நிமிர்ந்து நிக்கிறது, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறான்னா, இது எப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படிங்கிறான். இது நிமித்தம் அவனுக்கு ஏற்கனவே அவன் மேலே கடுப்பாக இருக்கிறானுங்க. ஏற்கனவே அவன் மேலே என்ன எப்படி இருக்கானுங்கன்னா, அவங்க அப்பா பண்ண வேலை, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, மற்ற சகோதரர் எல்லாவற்றிலும் யோசேப்பை நேசிக்கார். ஏற்கனவே காயப்பட்டிருக்கானுங்க. இவன் இந்த அப்பா அம்மா பண்ணுற பிரச்சனையும் இது ஒன்று தான். ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி வைக்கிறதும், இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு மாதிரி நடக்கிறதும். இது அவங்க நினைக்கிறாங்க, இது ஒரு விளையாட்டாக பண்ணுறது. உனக்கு அப்பா பிடிக்குமா, உனக்கு அம்மா பிடிக்குமா, யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடலாம். இதெல்லாம் தொடங்குது சின்ன வயசுலேயே. இது உனக்கு அப்பா பிடிக்குமா, உனக்கு அம்மா, என்ன கேள்வி இது, என்ன கேள்வி இது? இங்கேருந்தே தொடங்குது. சின்ன வயசில் அவங்க தெரியாமல் நேசிக்க பார்ஷியாலிட்டி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆப்வியஸா ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா, நம்மளை காட்டிலும் அவங்கள நேசிக்கிறாருங்கிற ஒரு பெரிய, ஆக்சுவலாக நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம பெற்றோர் ஆனால் எப்படியோ அப்படி என்ன பண்ணிடுறோம். அட்லீஸ்ட் நம்ம சர்ச்சில் அப்படிலாம் யாராவது கேட்பீங்களா? அப்படி இல்லை, இப்படி மாறி விடுகிறோம். இந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காமிக்கும் போது ஃபேவரிட்டிசம் நடக்குது. ஆக்சுவலாக எல்லாத்தையும் தான் இஸ்ரவேல் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சொல்றார், பென்யமின் திரும்ப போட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவாரு, செத்துருவாரு அப்படிங்கிறார். இவங்க எல்லாவற்றையும் தான் நேசிக்கிறாரு. ஆனால் ராகேலுடைய பையனை கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, கடைசி பையனோன்னு நேசம் அதிகமாக காமிச்சு அவனுக்கு மேலே குட்டுறோன்னா, மற்ற பசங்க, இந்த பசங்களை யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. யூதா, ரூபன், லேவி, சிமியோன் யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது. என்னடா இப்படி பொறாமை கொண்டீங்கன்னா, நமக்கு எத்தனை பொறாமை வருது. உங்களுக்குள்ள பொறாமை வந்த தருணங்களை உங்களால் நினைவுபடுத்தி கொள்ள முடியுமா? இல்லை பொறாமப்படாத புண்ணியவான்கள் இங்கே இருக்கீங்களா யாராவது? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம்.
அப்படி இல்லைன்னா மௌனம் சம்மதத்துக்கு நான் அறிந்து கொள்ளலாமா? அப்போ பொறாமப்பட்டவங்களாம் கை தூக்குங்க. என்ன எதுக்குமே கை தூக்கலன்னா உங்களை லிஸ்ட் எதிர்த்தாக்க முடியாது. பொறாம வருதா? சரி, உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நல்ல பிள்ளைங்க ஒத்துக்கிட்டீங்க. பொறாம வராதவங்க யாருமே அப்படி ஒருத்தன் பொறாம இல்லைன்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய, அவனை கல் எறிஞ்சு கொண்டுடலாம். அவனை மாதிரி ஒரு புழுகாண்டி யாருமே கிடையாது. ஒரு விஷயத்தில் பொறாம வராமல் இருக்கலாம், மேபி கூட பிறந்த விஷயத்தில் பொறாம வரான். ஆனால் வேற ஏதாவது விஷயத்தில் கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் அவன் இதற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அவன் இல்லைன்னா அவன் எங்கே போயிருக்கணும்? இப்போ எங்கேயோ போயிருந்துருக்கணும். இந்த நேரத்தில் இப்போ 12 சகோதரர்களை வச்சு தான் ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்குறாரு. இங்கே தான் 11 நட்சத்திரங்கள். இந்த 11 நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் என்ன பண்ணுது? இவன் காலு கீழே வந்து வணங்குது. அப்ப யாக்கோபு கேட்குறான், என்னடா நினைக்கிற? உன் காலில் வந்து நாங்க விழுவோம், நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே கேட்டுட்டு, ஆனா இதை மனசுக்குள்ள வச்சுக்கிறான். இப்போ அவனை என்ன பண்றாங்க? ஏற்கனவே அப்பா என்ன பண்ணிட்டார்? ஃபேவரிட்டிசம் காமிச்சனால சகோதரர்களுக்குள்ள அந்த 11 பேருக்கும் 10 பேர் அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் மேல ஒரு பெரிய வெறுப்பு உருவாக்குகிறார். அவரே ஒரு வெறுப்பை உருவாக்குறார். ரெண்டாவது என்ன நடக்குது? இப்ப அப்பா அனுப்பி விடுறாரு. அவங்க ஏற்கனவே யோசேப்பு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணன்மார் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? போட்டு கொடுத்துட்டு இருக்கான். போட்டு கொடுத்தா இன்னும் வருமா வராதா? ஏற்கனவே பொங்கிட்டு இருக்கு. எப்ப வெடிக்கும்னு தெரியல. இவங்க அப்பா வராரு, ஒரு பல வர்ண அங்கி. சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறதே நான் இப்போ திரும்ப ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாருங்க, திரும்ப உங்களுக்கு நான் அங்கே இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். பல வர்ண அங்கிய கொடுக்குறாரு. பல வர்ண அங்கி ஏற்கனவே எப்படி இருக்கானுங்க? ஏற்கனவே இவனை போட்டு தள்ளணுன்னு இருக்கானுங்க. அதில் வேற இவங்க அப்பா அதை ட்ரிகர் பண்ணுறாரு. பல வர்ண அங்கி. இப்போ ஐயா அப்படின்ட்டு வரான். லேவி சிமியோன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இவனை என்ன பண்ணிடுவோம்? இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம்ப்பா. இவன் இன்னையிலேருந்து இவன் சாப்டர் என்ன பண்ணிடுவோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம். இவன் சாப்டர் முடிச்சுட்டா இனிமேல் நமக்கு இந்த மேட்ரே இருக்காது அப்படின்னு. இப்போ யோசேப்பை விட்டுருங்க. இப்போ 10 பேருடைய மென்டாலிட்டியை கவனிச்சு பாருங்க. இந்த 10 பேரும் ஹோல் இஸ்ரவேலை ஆளும்படிக்கு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். இந்த 10 பேருக்கும் நோக்கம் இருக்கிறது. இவனுக்கு சொப்பனம் இருக்கு. ஆனா இவனுக்கு சொப்பனம் இருந்தாலும் இந்த அண்ணன்கள் இல்லாம இந்த சொப்பனம் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. இவனுக்கு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கம் இருந்தாலும் மற்றவங்க இல்லாம, அவன் கூட பிறப்பு இல்லாம இந்த சொப்பனம் நிறைவேறாது. தேவனுடைய திட்டமும் நிறைவேறாது. பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, எனக்கு வேணா சொப்பனம் இருக்கலாம். நல்லா சொல்லுங்களேன், எனக்கு வேணா சொப்பனம் இருக்கலாம், ஆனா நீங்க இல்லாம அது நிறைவேறாது. இங்கதான் இங்கதான் எல்லாத்துக்கும் எல்லாரும் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில ராஜ்யத்துல செயல்படவே முடியாது. எல்லாத்துக்கும் இந்த 10 பேரும் தேவை, 11 பேரும் தேவை, 12 பேரும் தேவை. இந்த ஸ்ட்ரக்சரை ஆசீர்வதிக்கிறது. யோசேப்பு ட்ராக் தனி ட்ராக்கா பைபிள் நமக்கு காமிக்குது. ஆனா மற்றவங்களுக்கும் தனி ட்ராக் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடிட்டு 11 பேரும் 11 ட்ராக்ல போயிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம நரேட்டிவ் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, யோசேப்புடைய ட்ராக்கை மட்டும் தான் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு ஹீரோவா நமக்கு அப்படி காமிக்குது. இந்த 11 பேரும் இதுக்கு இடையில என்னெல்லாம் பண்றாங்கிறத நிறைய ஹிஸ்டரி சொல்லுது. பைபிளையும் இருக்கு, அங்கங்க ரெஃபரன்ஸ் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? இவனை குழிக்குள்ள தள்ளிரும் அப்படிங்கிறான். அப்பதான் ரூபன் நினைக்கிறேன், ரூபன் சொல்றான், எப்பா ரூபனுக்கு என்ன மனசுனா, இவனை என்ன பண்ணிடக்கூடாது, என் தம்பிங்கெல்லாம் பயங்கரமான ஆள்கள், லேவி சிமியோன்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பயங்கரமான ஆள். இவன் அப்படின்னா என்ன பண்ணிடுவானுங்க? ஆளை முடிச்சிருவானுங்க. இவன் ஞாபகம் இருக்கா? ஒரு ஊருக்கு போய் என்ன பண்ணிட்டானுங்க? ஒரு நைட்டுக்குள்ள அந்த ஊரே முடிச்சிட்டானுங்க. யாரும் 2 பேரும் தான், லேவியும் சிமியோனும் ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த 11 சகோதரர் 10 சகோதரர் போய் ஊரை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகள் கவனிச்சு பாருங்க. அப்போ இவங்களால எல்லாம் முடியும். அப்போ இவனுக்கு நல்லா தெரியும், இவங்க கையில் இவன் யோசேப்பு சிக்கினானா இன்னைக்கு யோசேப்பு
சாப்டர் முடிஞ்சுது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் யோசேப்புக்கு அது தெரியுதோ இல்லையோ, யோசேப்பு வந்து அவனே வந்து உட்கார்றான். இந்த யாரை தேடுறோமோ அவனே வந்து மாட்டுவான் பார்த்தீங்களா? அதே மாதிரி யோசேப்பு என்ன பண்ணுறான், வந்து மாட்டுறான். இதுதான் சரியான நேரம். அப்போ ரூபன் முடிவு பண்ணுறான், என் தம்பிக்கு கையில் இவன் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிடக்கூடாதுன்னு நம்ம கொன்னுற வேண்டாம்டா, நம்ம என்ன பண்ணலாம், அவனை குழிக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு குழிக்குள்ளே போட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. ட்ரெஸ்ஸை எடுத்து அதை ஒரு ஆடுனுடைய ஒரு அனிமலை அடித்து அதை ரத்தம் துவைச்சி அவங்க அப்பாட்ட கொண்டு போய் என்ன பண்ணிட்டானுங்க, காமிச்சிட்டானுங்க. இந்த 11 சகோதரரும் இஸ்ரவேலை ஆள பண்ணுறவனுங்க. அவனுடைய தொடக்கத்தை பாருங்க, அவனுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த தொடக்கத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப நாஸ்டியான ஸ்டார்ட். ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, அப்படி ஸ்டார்ட். இப்போ என்ன நடக்குது, எங்கேயோ வெளியே போயிட்டான் ரூபன் வெளியே போயிட்டான். தம்பி எதுக்குள்ளே இருக்கான், குழிக்குள்ளே இருக்கிறான். அப்போ 2 இஸ்மவேலர்கள் கடந்து போகிறாங்க. இந்த இஸ்மவேலர்கிட்ட இன்னொருத்தன் ஐடியா கொடுக்குறான், நம்ம எதுக்கு கொன்று ரத்த பலியை நம்ம வாங்குவானே, அந்த இஸ்மவேலர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம், விற்றுருவோம் அப்படின்னு இஸ்மவேலர்கிட்ட வித்துடுறாங்க. அவன் சகோதரன்டே விற்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கும் இஸ்மவேலும் 2 சகோதரன் என்ன பண்ணுறான், விற்கிறானுங்க. விற்று அவன் ட்ராக் இப்போ மாறுது. இப்போ வசனம் சூப்பராக இருக்குது, பைபிளில் சூப்பராக ஆண்டவர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. யோசேப்புடைய கதை 36 தொடங்குதா, 37 தொடங்குது. 37 36 வசனம், 37 36 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்திலே விற்றார்கள். இதுக்கப்புறம் எதை தொடங்கணும், வித்ததுக்கு அப்புறம் கதை எங்க தொடங்கணும், வித்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போனா, போத்திபார் வீட்டில் என்ன நடந்ததுங்கிற சீன் தான் வரணும். ஆனால் பைபிள் அப்படி ஒரு சீன், பைபிள் சினிமாக்கும் சினிமேட்டிக் கான்செப்டே எங்கே தான் என்ன எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பேரலல் ஸ்டோரி வருமா, பார்த்துருக்கீங்களா? பரலோகம் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கு, இன்னொரு கதைக்கு போகுது. உங்க டைரக்ஷனை மாற்றும் போது என்ன நடக்குது, இங்கே டக்குன்னு யாரை பற்றி பேசுறாரு. 38 அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு, பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எங்கே வாசிச்சாலும் வென்ட் டவுன் அப்படின்னு இருக்கும் டைரக்ஷன். வென்ட் ஜூடா வென்ட் டவுன். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சு பாருங்க, ஹி வென்ட் டவுன் அப்படின்னு இருக்கும். என்ன உங்களுக்கு சொல்லுது இந்த மெசேஜ்? என்னது, சகோதரன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தில் சகோதரர்கள் தேவை. இந்த சகோதரர் விட்டாலே ஸ்ட்ரக்சரை விடுறது. If you miss a brother, if you miss a brotherhood, you don't understand kingdom. நீங்க சகோதரத்துவத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இங்க ஹோல் ஸ்ட்ரக்சர் இங்க மாறுது. யூதா went down, ஜூடா went down. இப்ப இந்த 38வது அதிகாரம் ஃபுல்லா ஜூடா கீழே போய் என்ன பண்ணா, இன்ஃபேமஸான காரியம் பண்ணான். மகிமைக்குரிய காரியம் என்ன நடக்கலாங்க, நடக்கல. சகோதரனை அவங்க நினைச்ச மாதிரியே சகோதரனை போட்டு தள்ளனா ரத்த பலி வந்துரும்னு சகோதரனை போட்டு தள்ளாம ரொம்ப ஈஸியான ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்க. குழியில தள்ளனா ரத்த பலி வராதா, வித்தா ரத்த பலி வராதா? ஆனா என்ன நினைக்கிறாங்க, சகோதரன் உயிரோட இருக்கட்டும், ஆனா நம்ம கூட இருக்க வேண்டாம். யூதா ஸ்டோரி இங்க ஃபோக்கஸ் காமிக்குது. யூதா லைஃப்ல அவன் சகோதரரை விட்டு போறது எதோட, எங்க லைஃப்ல எங்க போறான், கீழே. அவன் டைரக்ஷன் கீழே போகுது. இந்த சாப்டர் ஃபுல்லா யூதா எப்படி கீழே போனா, தகாத உறவுல எப்படி சிக்கினா, இந்த ஸ்ட்ரக்சருக்கே கலகம் உண்டாக்குறான். யூதா தான் தெரிந்து கொள்ளுதல் படி பிரைஸ் துதியை ஏற்படுத்தணும். யூதா தான் சகோதரருக்குள்ள அவன் 4ஆவதோ 3ஆவதோ பிறந்ததாலும் அவன் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், இந்த அமைப்பை காப்பாற்றணும், இந்த அமைப்பை தக்க வைக்கணும் யூதா. ஆனா யூதா தான் ஃபர்ஸ்ட் எங்க போறான், யூதா கீழே போயிட்டான்.
இங்கே ஆண்டவருடைய ஹோல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஹீ இஸ் வெரி வெரி அவருடைய 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 அனந்த ஞானம் எப்படி எவனை என்ன பண்ணலாம் தூக்கும் அப்படின்னு. அதனால தான் ஒருத்தரையும் நீங்கள் யூடியூப்ல இன்னைக்கு நிறையா கல்ச்சர் ஓடிட்டுருக்கு. அவன் குறை சொல்கிறவன் எக்கச்சக்கம் வந்துட்டான். அதில் சம்பாத்தியம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கான். ஒரு பாஸ்டர் இப்படி இருக்கார், அவர் டான்ஸ் ஆட, அவர் குட்டிக்காரன் அடிக்கிறார், அவர் அந்த விழுந்துட்டார், அவர் இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டார். இது எல்லாத்தையும் சொல்லி யூடியூப்ல பயங்கரமான ரொம்ப இந்த சகோதரரை விட்டு கீழே போகிற கல்ச்சர் தான் உருவாயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்மளை யாரும் என்ன பண்ணிக்க கூடாது, நினச்சிக்கவே கூடாது. ஆமே, எந்த விமர்சனத்துக்கும் நீங்கள் போக வேண்டாம். யாரை பற்றி வசனம் சொல்லுது ரோமரில், நீங்கள் சம்பளம் கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஒரு ஊழியக்காரரை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது நீ சம்பளம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குது. அப்படின்னு என்ன, நீ சம்பளம் கொடுக்கலன்னா நீ அமைதியா, அது தேவன் எஜமான், தேவன் அவருக்கு சொன்னார், தேவன் அவனை என்ன பண்ணுவாராம். எப்படி இருக்கு வசனம்? ரோமர் 14:4. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சூப்பர் சவுண்டா. இதை கம்யூனியன்ல இருக்கும்போது இதை நீங்கள் ரொம்ப தெரியாம தப்பி தவறி எங்கேயாவது ஏதாவது ஒரு யூடியூபுடைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு ஊழியக்காரனையோ நீங்கள் ஏதோ நீங்களும் விமர்சிட்டிங்கன்னா ரீசெட் பண்ணணும் இந்த நாளில். ரைட் டைம். இங்கே பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. மற்றொருவனுடைய விசேஷமாக இன்னைக்கு ரொம்ப டேலண்டடான ஊழியரை அவன் குறை சொல்லி இவன் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு யூடியூப் சேனல் வரவே மாட்டேங்கி. அப்போ யாரையாவது பார்த்து ஜேன்னு யாரையா பட்டு பேசிட்டா உடனே இவன் என்ன பண்ணுது, சேனல் ரன் ஆகுது. இதை 10 பேர் படிச்சுட்டு அவன் நிலைமையை தெரியாமல் என்னமோலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிலைமை தெரியுதோ தெரியுது, அதெல்லாம் நம்ம மேட்ரே இல்லை. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, மற்றொருவனுடைய, இங்கே பாருங்களேன், இது ஒரு ஸ்ட்ரக்சர் அமைக்குது, இது ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாகுது. வேதம் இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியங்க. இந்த எழுதப்பட்ட வேத வாக்கியம் ரொம்ப முக்கியம். இது இல்லாம நிறைய இது வந்துருச்சு. வேதம்லாம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது தான் ரொம்ப முக்கியம்னு. கரெக்டு. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார்னே இதை வச்சுதான் தெரியும், இதை வச்சுதான் பேசணும். இயேசு சொல்றாரு, இட் இஸ் ரிட்டன், எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் அன்னைக்கு அவரே வார்த்தை, அவர் வார்த்தை வந்து ஈஸியா பிசாசே வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கிறதே. ஃபார் இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். எதுக்கு ரிட்டன், எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? ஸ்ட்ரக்சர் அமைகிறது. இங்க பாருங்க, எழுதப்பட்டிருக்கு பாருங்க, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக நீ யார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க. மற்றொருவனுடைய, நல்லா கேளுங்க, வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ சம்பளம் கொடுத்தியா? இல்லை. அப்ப அவன் நின்றாலும், எப்பா ஸ்ட்ரக்சரை பாருங்க, அவன் நின்றாலும் அவன் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைப்படுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அவர் கரங்களை தட்டி ஆண்டவர் எவன் விழுந்தாலும் அவன் நிலைநிறுத்துவாங்க. அவன் நிலைநிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. ரீசெட் பண்ணுங்க, ரீசெட் டுடே. அவன் நிலைநிறுத்த யூதாவை பத்தி கிழிச்சு பத்திரம். ஆனா யூதா சொல்றான், யூதாவை நிலைநிறுத்த தேவன் வல்லவரா இருக்கிறாரே. தேவன் வல்லவரா இருக்கிறாரே. தேவன் வல்லவரா இருக்கிறாரே. பாதிக்கிறோம். அப்படியே பாசிங் தாட் வருது. நம்ம யார்ட்டையும் சொல்லலாம், நம்ம மனசுல என்ன பண்ணிடுறோம், அவங்கள குறித்ததான கனம் இறங்கிருது, அப்படியே போயிருது. அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தவங்கள்ட்ட சொல்லலானாலும் பரவாயில்ல, உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஏற்படுத்தாங்க. நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்த தரிசனம், நம்ம கொடுத்த நோக்கம் இது பெருசு. நான் தான் பேச வரேன். இப்போ யோசேப்பு குழியில் தள்ளிட்டாங்க, விற்கப்பட்டாங்க, போத்திபார் வீட்டில் வந்துட்டான். நான் சொன்னேன், யோசேப்புடைய அபிஷேகம், யோசேப்புடைய பவர் போன வாரம் காமிச்சேன். போன வாரம் என்ன காமிச்சேன்? காலம் என்னும் திறவுகோல் யார் வச்சிருந்தா? யோசேப்பு பயன்படுத்துறான். டைம் அப்படிங்கிறத அவன் டைம், அவன் பயாலஜி, அவன் டைம், அவன் சோல் டைம்ல அவன் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா பவர்ஃபுல்லா இருக்கான்.
மற்றவங்க சீசனை அவனால என்ன பண்ண முடியுது? மாற்ற முடியுது. அது நிமித்தம் கர்த்தர், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டையும் அவன் வெளியில் உள்ளவைகளை என்ன பண்ணாராம்? அவன் வெளியில் உள்ளவைகளை ஆசீர்வதிச்சார். இதே டைம் நமக்குள்ள வச்சிருக்காரு, இதே பவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த கசப்பு, இந்த 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 வாக்குவாதம், இந்த பிரச்சனை, இந்த ஜோனை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே அழைக்கிறார். பிரியமானவர்களே, விட்டு கம் அவுட். இந்த நாளில் ரீசெட் அதுக்கு நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறார். ஆமேன். காயம், கசப்பு, மனத்தாங்கல் இதிலெல்லாம் எடுத்து வெளியே வந்து உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற நோக்கம். நீங்கள் ஒரு நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அதற்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உள்ள மகிமை தனி மகிமை. அந்த மகிமையை மறைக்கிறதுக்கு, அந்த மகிமையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை இந்த வருஷத்தில் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காலை வேளையில், இந்த காலை வேளையில் உங்களோடு இடைப்படுவாராக. பிரச்சனை இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்கு. இப்போ யோசேப்புடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது பிரச்சனை இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, கொலைபாதகம் இருந்துச்சு, சகோதரத்துவத்தில் பெரிய கேடான சிந்தனை எல்லாமே அப்படியே வட்டமிடுது இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை தன்னை பாதிக்காத அளவு பிரச்சனையை விட இவன் தன்னை வளர்த்து கொண்டான். இவன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் முக்கியம். பிரச்சனையை காட்டிலும் இவன் பெருசாகிட்டான். இவன் பெருசாகிட்டான், பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு? சிறுசா மாறிடுச்சு. இவன் பிரச்சனையை காட்டிலும் தேவனுடைய தரிசனம் பெருசாயிடுச்சு. பிரச்சனையை காட்டிலும் தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்துவம், அவனுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய திட்டங்கள் இது பெருசாயிருச்சு. இது பெருசானோன்னு அவனுக்கு பிரச்சனை சின்னதா போயிருச்சு. இங்க பாருங்க, ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க? ப்ரெடேட்டர் அப்படின்னு தமிழ்ல என்னப்பா ப்ரெடேட்டர்னா? ப்ரெடேட்டர் என்னென்ன? வேட்டை ஆடி கொலை பண்றது இல்லையா? வேட்டையாடுவது. ப்ரெடேட்டர்லாம் என்னதான் இருக்கு? நம்மளை பார்த்த ப்ரெடேட்டர் நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு? சிங்கம் வேற, சிங்கம் வேற என்ன இருக்கு? வேற ப்ரெடேட்டர் என்ன இருக்கு? புலி. மனுஷனே ப்ரெடேட்டரா? நீ தான் இன்னைக்கு ரீசெட் பண்ணணும். மனுஷன் ப்ரெடேட்டர் கரெக்டு. கொண்டு அவன் நான் சொன்னேன் போன வாரம் டீ கடையில் ஒருத்தரம் போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அன்னப்பூர்னால டீ குடிச்சிட்டு தான் டீ கடையில் ஒருத்தரம் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டு வாசல்ல இருந்து போட்டு அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன? பாம்பு. பாம்பு ப்ரெடேட்டரா? பெரிய ப்ரெடேட்டர் பாம்பு. சரி, யாராவது அது கடிச்சு நீங்கள் ஏதாவது ஆயிடுச்சா உங்களுக்கு? இருக்கா? உங்கள் ஊரில் பாம்பு இருக்கா இல்லையா? உங்கள் ஊரில் நிறையா இருக்கா பாம்பு? நிறையா இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் என்னது நிறைய பேர் வந்துருக்கீங்க, அதனால் கள்ளக்குறிச்சி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து பாம்பு இருக்கா இல்லையா? நீங்கள் ஜெபிச்சு என்னைக்காவது பாம்புடைய விஷத்தை ஆண்டவர் குறைச்சிருக்காரா பார்த்தீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த பாம்புடைய நல்ல பாம்புடைய விஷத்தை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுமையா அப்படின்னு பாம்பு விஷத்தை என்னைக்காவது என்ன ஏதாவது டைல்யூட் பண்ணுறாரா? பாம்பு இருக்கா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. எக்கச்சக்க பாம்பு இருக்கு. எங்கள் ஊரில் பாம்பு இருக்கு, எங்கள் வீட்டில். நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும், அப்பார்ட்மெண்ட்டில் பாம்பு இருக்கு. நீங்களாம் கீழே இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் பாம்பு இருக்கு. வருது, கம்பு குச்சி எடுத்துட்டு போகிறோம் அன்னைக்கு அடிக்கிறதுக்கு. என்னைக்கு அதை ஆண்டவர் பாம்பின் விஷத்தை முறிச்சார் அப்படின்னு நீ எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படவே முடியாது. உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் உபவாசத்தை கேட்டு பாம்புக்கு விஷத்தை குறைக்கவே மாட்டார். மனுஷனுக்கு விஷம் இருக்கா? இப்போ அவன் தான் சொல்லிட்டாரு, நிறையா இருக்குப்பா, நிறையா இருக்கு விஷம். உங்கள் பேச்சை கேட்டு விஷத்தை குறைக்கவே மாட்டார். அந்த சிஸ்டர் பயங்கர விஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க நாக்கு வசனம் சொல்லுச்சு, நாக்கின் கீழே பேசுறாங்க, ஆனால் நாக்கின் கீழே விஷம். நான் சொல்றேன், இன்னைக்கு சத்தியம் இது 1000 வருஷம் அரசாட்சியிலும் இதுதான் சத்தியம். உங்க ஜெபத்தை கேட்டு இன்னொருத்தனை சத்தியமா என்ன பண்ணவே மாட்டாரு, மாற்றவே மாட்டார். மாற போறது நம்ம தான். அந்த பாம்பை காட்டிலும் வலிமை உடையவரா உங்களை மாத்துவாரா? மாத்துகிறார். அந்த பாம்புடைய டார்கெட் நம்ம கிடையாது. பாம்பு தன்னை காட்டிலும் சின்ன எலியை தான் என்ன பண்ணுவான். அந்த எலிக்கு நடுவில் நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், நம்ம நின்றனால நம்மளை என்ன பண்ணிடுறோம்,
நம்ம அங்க விக்டிமா மாறிடுறோம். மறுபடியும் சொல்றேன், உங்க ஜெபத்தை கேட்டு எந்த மனுஷனுடைய விஷத்தையும் ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். 100 கோடி ஆண்டு நீங்க இம்மார்டாலிட்டியில நீங்க வாழ்ந்தாலும் விஷம் தான், விஷம் இருக்க தான் செய்யும். ஆனா மாற்றம் எங்க தேவைப்படுகிறது? மாற்றம் எனக்குள்ளே அந்த விஷத்தை காட்டிலும் என்னைய பவர்ஃபுல்லா மாத்துறாரு. அந்த விஷத்தை பார்க்கணும் என்னைய, அந்த பிரச்சனையை பார்க்கணும் என்னைய பவர்ஃபுல்லா மாத்திராரு. அதனாலதான் வசனம் எனக்கு சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னா, சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்தே செல்லுவேன். அவங்க நீ கொன்னுட்டு ஒரு குச்சி எடுத்து கொள்ளுவ அப்படின்னு வசனம் சொல்லல. சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லி பாருங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் you will tread upon snakes and lions. என் மாப்பிள்ளை இப்படி, என் மாமியார் இப்படி, என் கொழுந்தியா இப்படி, என் நாத்தனார் இப்படி விஷமாக்கும் கொஷமாக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன விஷமாக இருந்தாலும் அதற்கு மேலே தேவன் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறார். ஆமென். அதனால் கொள்ளலுக்கெல்லாம் நீங்கள் வேண்டாம், ஏற்கனவே தலை நசிக்கிருக்கிறாரு. நீங்கள் நடந்து சென்றா போதும். அது கொத்திருச்சுன்னா என்ன பண்ண, அது பிரச்சனை. அது கொத்துச்சுன்னா, அதனால தான் பவுலுக்கு கடிச்ச பாம்பு அவன் என்ன பண்ணல, அவன் கொல்லல, அவன் உதறி தள்ளினான், உதறி போட்டானா. அது என்ன பண்ணிருச்சு, செத்து போயிருச்சு. ஏன்னா அவனுக்கு இருந்த உள்ள விஷத்தை பார்க்கலாம், அந்த கொடும் நாகத்துக்கு இருந்த விஷத்தை பார்க்கலாம், இந்த விரியன் பாம்புக்கு இருந்த விஷத்தை பார்க்கலாம். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையும், உங்களுக்குள்ள அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய பலன் பெரியதுங்க, பெரியது. ஆமென். உங்க ஜெபத்தை நீங்க ரீசெட் பண்ணணும். ரீசெட் யுவர் பிரேயர். பதவியை கைப்பிடி சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாங்க. ஜெபிங்க, அவன் நல்லா இருக்கணும் ஜெபிங்க. ஆண்டவரே விஷத்தை எடுத்துருங்க, அதை உருவிருங்க, இதை உருவிருங்க, அப்படிலாம் ஜெபிங்க. யோசேப்புக்கு இதெல்லாம் இருக்கு, ஆனால் அவன் அதை கேரி பண்ணலை. அவன் கேரி பண்ணுறது ஆண்டவர் கொடுத்த கனவும் திட்டமும் தரிசனமும். இந்த நாளில் நீங்கள் கேரி பண்ண வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தரிசனங்களும். நீங்கள் படுத்திருக்கும் போதும் அது நடக்கும், நீங்கள் நிற்கும் போதும் அதை கொண்டு நினைவுபடுத்துவார். அநேக சொப்பனங்களால் உங்களை நினைவு, ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்கன்னா அதில் உங்கள் நோக்கங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காரியத்தின் மீது திரும்ப திரும்ப சொப்பனம், பார்வோன் விழுற, பார்வோனுக்கு கையில் போகிறது, பார்வோனுடைய கனவுக்கும் யோசேப்பு கனவு, இது எல்லாமே ஒண்ணுதான்ங்க. எல்லாமே அடுத்தடுத்த நிலையில தான் கொண்டு போறாரு. சேம் ஸ்டோரி தான் ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் மறுபடியும் சில காரியங்களை உங்களுக்கு வலியுறுத்துவாரானால், இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையுடைய நோக்கமும் திட்டமும் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆமென். காயம், மனத்தாங்கல் இதெல்லாம் வச்சு ஒன்றும் கதையை ஓட்ட முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில். ஹர்ட் உண்மையாக, ஹர்ட் உண்மை, ஆனால் ஹர்ட்டை வச்சு எந்த ஸ்டோரியும் உண்டாக்க முடியாது. அந்த நரேட்டிவ் அப்படியே தூக்கிடுங்க இன்னையோட. சம்பவிச்சது தீமை தான். யார் தீமை இல்லைன்னு சொன்னா? தீமை தான். செய்யவே கூடாத செஞ்சது உண்மைதான். ஆனா
அது உங்க நரேட்டிவ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒத்துக்கிறீங்களா? இன்னும் காயத்தை வச்சுட்டு ஓட்டிடக்கூடாது. அடுத்த வருஷத்தை 2026 அப்படியே நகர்த்திடக்கூடாது. காயம், மனத்தாங்கள், வருத்தம், கசப்பு இதெல்லாம் இன்னையோட சமாதி. அதுக்கு ஒரு பிள்ளை, நான் மதுரையில் பாஸ்டராக இருக்கும்போது நாங்கள் ஒரு நாள் சண்டிகர் போனோம். சண்டிகர் டூருக்கு போயிருந்தோம். அப்போ டூர் போயிருந்தோம்னா அங்கே ஒரு மால் இருந்துச்சு. இப்போல்லாம் மால் ரொம்ப ஃபேமஸ். அப்போ மால் 2010 நான் சொல்கிறேன். அப்போ மால் வந்து ரொம்ப கம்மி. அந்த மாலில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஷாப்பிங் போயிட்டு இருந்தோம். பாஸ்டர் வந்து எங்களுக்கு 500 ருபீஸ் கொடுத்தாரு. எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு உட்காந்து அழுகிறா. ஒரு வாலிப பொண்ணு, ஒரு 18-20 வயசு இருக்கும், காலேஜ் படிக்கிற பிள்ளை. அழுதுகிட்டே இருக்கா. என்னம்மா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டா. என்ன மொபைல் ஃபோனு, அவள் பர்ஸு, அதில் ஐடி கார்டு இருந்துச்சு, லைசன்ஸு என்னமோ இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. தொலைச்சிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த ஃபோன் எவ்வளோ மதிப்பு உரியதுன்னா, ஃபோன் 2000 ரூபா. அப்போ இந்த நோக்கியாவில் ஒரு ஃபோன் உண்டுல்ல, அந்த 2000 ரூபா ஃபோனு தான் தொலைஞ்சிச்சு. அதோடைய மதிப்பு 2000 ரூபா. அப்போ பாஸ்டர் கேட்டார், எதுக்குமா அந்த பிள்ளை அழுகுறாருன்னா, ஏதோ ஃபோன் இந்த ஐடி கார்டு பணத்தெல்லாம் தொலைச்சிட்டா அப்படின்னோடனே எல்லாரும் பார்த்துட்டு அவள்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் அவளை என்ன பண்ண முடியல, அவளை தேற்ற முடியல. எங்கள் பாஸ்டர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டார். கையில் இருந்து 5000 கொடுத்துட்டு, நீ வந்து இன்னும் அழக்கூடாது, உனக்கு பிடிச்ச மொபைலை என்ன பண்ணிக்கோ, இங்கே வாங்கிக்கோ. இவர் கொடுக்கறத பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்க, வரவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, இவன் அழுகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே தயங்கம் தான் இல்லையா. நம்ம கொடுக்கணும் நினைப்போம், ஆனால் வெக்கமாக இருக்கும், இது செய்கிறது சரியா தவறா அப்படின்லாம் தோணும். ஆனால் ஒருத்தர் செஞ்சுட்டா உடனே என்ன பண்ணிடுவோம், உடனே அங்கே இருக்கிற நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. எண்ணி பார்த்தா மினிமம் அவ கையில் அன்னைக்கு எவ்வளோ இருக்கும், 20,000 இருக்கும் மினிமம். நான் சொல்கிறேன் 20,000 ரூபா. அப்போ 2010 நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், 2010 மினிமம் 20,000 ரூபா கையில் இருக்கும். இப்போ அவள் வீட்டுக்கு போய் என்ன ஸ்டோரி சொல்லுவா, இப்போ அவள் வீட்டுக்கு போய் என்ன ஸ்டோரி சொல்லுவா, நான் காலையில் எழும்புனேன்னா, கடைக்கு போனேன்னா என்ன நடந்துச்சு, மொபைலை என்ன பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேனா, மொபைலோட ஐடி கார்டும் போயிருச்சா, நான் உட்காந்து என்ன செய்யணும்னு வாழ்க்கையே போயிட்டேன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா. அப்போ ஒரு பாஸ்டர் வந்தாரா, கையில் 5000 ரூபா கொடுத்தாரா. 5000 ரூபா அவர் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க இருந்தவங்களாம், நான் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இருந்ததே 500 ரூபா. அப்போ வச்சுக்கிட்டேன், எங்கள் ஐயா பாஸ்டர் தான் 5000 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னைய மாதிரி நல்லவங்க இல்லை, என்னைய மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்டாங்க, எல்லாம் வரவங்க போலாம் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாவா. அவளுடைய நிலைமை இந்த பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ போடுவாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் நான் எடுத்து வச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் விட்டாச்சு அந்த ஃபோட்டோ, எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த ஜெய்டன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஸ்கூலுக்கு போன பின் ஆஃப்டர் பிஃபோர் ஃபோட்டோ அது மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்படியே சிரிப்பு, அப்படியே சிரிப்பு. இப்போ வீட்டில் போய் என்ன சொல்லியிருப்பான்னு நினச்சி பாருங்க. ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, காசு கொடுத்தாரு, நான் தொலைச்சது 2000 ரூபா, ஆனால் என் கையில் இருக்கிறது பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அவளுக்கு சம்பவிச்சது தீமையா தீமை இல்லையா? தீமை தானே, தீமை தான். ஐடி கார்டு பிரச்சனை, பணம் பிரச்சனை, மொபைல் காணாம போன தீமை. யாரோ ஒருத்தன் அதை களவான்ட்டான், தீமை உள்ளவன் அவங்க நடுவில் சும்மா தொலையாது, எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தீமை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கான், ஆனா நன்மை செய்கிறவனை அவளுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அதான் விஷயம். அந்த தீமையை பார்க்கணும், ஆண்டவர் செய்கிற நன்மை பெருசா இருக்கு, அதான் இன்னும் பெரிய விஷயம். அதுல உங்களுக்கு தீமை ஒரு நபர் செஞ்சா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நன்மை செய்கிற அநேக நபர்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரீங்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. நன்மை செய்கிற நபர் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காருல, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரீங்க, அதுக்காக நன்றி செலுத்துங்க. இப்போ உங்க மெமரியை ரிவைஸ் பண்ணா நீங்க எதை பார்ப்பீங்க? அந்த பொண்ணோடைய மெமரி இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அவளுக்கு என்னது நல்லா எப்படி இருக்கும்? தீமை ஜெயிக்குமா நன்மை ஜெயிக்குமா? நன்மை தான் ஜெயிக்கும். நான் சொல்றேன், அவளுக்கு உண்மைன்னா உங்களுக்கு உண்மைதான்.
உங்களுக்கு மனிதர்கள் இழைத்த எல்லா தீமைகளை பார்க்கணும். தேவன் அதற்கு சரி கட்டும்படிக்கு அதற்கு மனிதர்களை கொண்டு வந்து நல்ல மனுஷங்க உங்க லைஃப்ல கொடுத்துருக்காங்களே, அதுக்காக நன்றி செலுத்தும். இதுதான் யோசேப்பு சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சு தீமையை பண்ணீங்க, கர்த்தரோ எனக்கு நன்மையாக முடிவு பண்ணியிருக்கிறார். எனக்கு கர்த்தரோ எனக்கு நன்மையாகவே முடிவு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில தைரியமா நான் சொல்லலாம், என் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு யார் யார் எனக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாங்க எல்லாம் தீமைக்காக செஞ்சாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு நன்மையாக மாட்டியிருக்கிறார். உங்களால சொல்ல முடியுமா? உங்க கவனத்தை அது மேல திருப்புங்க, உங்க கவனத்தை அது மேல வைங்க. இன்னொரு இடத்துக்கு நான் போக விரும்புறேன். இப்ப ஆபிரகாம் நான் குறிச்சு வாசம் இல்லையா, ஆபிரகாம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13 1-4. இதோட பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன், குயிக் பேக்ரவுண்டை நான் சொல்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தான் தொடங்குறான். 11வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய ஸ்டோரி தொடங்குது, அவனுடைய நரேட்டிவை தொடங்குறாரு. தொடங்கும்போது 12வது அதிகாரம் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அப்படி உன்னை நான் பயங்கரமான வார்த்தையெல்லாம் கொடுக்குறாரு. அங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடக்குது. இமிடியேட்டா ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வரதுன்னு உடனே ஒரு பேட்டர்னை கடைபிடிக்கிறாங்க. கல்தேர் பட்டணத்துல இதுதான் எல்லாரும் கடைபிடிச்சாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சம் வந்தோடனே உடனே இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, இடம் பெயர்ந்து போவார்கள். அதான் ஆபிரகாம் செய்கிறான். ஆபிரகாம் செஞ்சது தவறா ரைட்டான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் ஆக்சுவலா தரிசனம் இந்த தேசத்துக்கு வரணும்னு இருக்கு. அவன் ஈஜிப்ட் போறது ஆண்டுடைய லைன்லே கிடையாது. ஆனால் ஒரு டீட்டூர் எடுக்கிறான், ஒரு திசை மாதிரி ஒரு இடத்துக்கு போறான், எகிப்துக்கு போறான். அங்க நிறைய பிரச்சனை நடக்குது, ஆனா பொய் சொல்றான். ஆனா இவன் பொய் சொன்னாலும் ஆண்டவர் அதுல ஒரு நன்மையை செஞ்சு இவனுக்கு முன்னிருந்த நிலைமையை பாட்டு இப்ப பெரிய சீமானா என்ன பண்ணிடுறாரு, மாற்றி மறுபடியும் போ அப்படிங்கிறாரு. கானானுக்குள்ள போகும்போது ஆபிரகாம் என்ட்ராகிற அந்த பகுதி 13வது அதிகாரம் பாருங்க. இந்த இடத்துல தான் கர்த்தர் உனக்கு மகா பலனும் கேடகுமாய் இருக்கிறாருங்கிற வாக்குத்தத்தம் முன்னாடியே வந்தாலும் அவன் மனப்பூர்வமா அதை நம்ப தொடங்குறான். 13வது அதிகாரம் 1வது வசனத்துல 4வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவனும் ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தியை உடையவனா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கைந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூட. இந்த இடத்துல பெத்தேல்னு வரல, ஆனா ஆபிரகாமுடைய நரேட்டிவ்ல பெத்தேல் ஃபியூச்சரா லூஸ்ன்னு தான் இருக்கு பட்டணம் இல்லையா. இதை எழுதும் போது பெத்தேல்னு எழுதிட்டாங்க. ஆனா யாக்கோபு தான் என்ன பண்றான், லூஸ் என்னும் பட்டணத்தை தேவனை நான் முகமுகமாய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பெனியல் அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், கர்த்தர் இங்க இருந்தார், அவரை நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல, ஆனா தேவனுடைய வீடு இதுன்னு பெத்தேல் ஆதியாகமம் 28 தான் பெயரிடப்படுகிறது. ஆனா ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வாராம பாருங்க. அவன் தன் பிரயாணங்களிலே எல்லாம் சேர்ந்து வாசிக்கீங்களா, தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு, ஒரு 3 முறை சொல்லி பாருங்க, தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் எதுக்கு, அங்கே கர்த்தருடைய நாமத்தை ஏன், வெரி குட், ஏன் தெரியுமா, ரீசெட். he wants to reset. தேவனுடைய நோக்கங்கள் இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். எங்கேயோ திசை மாறி எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு போனோடனே திரும்ப உள்ளுக்கு நுழையணும். நிறைய டூர் இருக்கு, நிறைய வேஸ் இருக்கு, இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. he came down south இருக்கு, சவுத்துக்கு வர வேண்டியதில்லை. அவன் அழகா நார்த், நீங்க மேப்பை கவனிச்சிங்கன்னா ஈஸியஸ்ட் ரூட் நார்த்ல இருந்து கானானுக்கு என்றாது. ஆனா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு வாரான், வந்துட்டு செட் பண்றான், ரீசெட் பண்றான். ஒன்றும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து நின்னேன். என் கையில ஒண்ணுமே இல்லை. அப்போ என் கையில இருந்தது தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தமும் அவருடைய அழைப்பும். அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்க, என்னை முத ஆண்டவர் அழைச்ச இடம், முத ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட இடம், முத அவர் என் கூட பேசின அந்த இடம். அந்த இடத்த நான் வந்து ரீசெட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் என்னமோ நடந்துச்சு லைஃப்ல. ஆனால் நான் இங்கே வந்து நின்னா எனக்கு தெரியும், மறுபடியும் என்னை தூக்கி
நிறுத்துவார். மறுபடியும் என் திசை மாற்றத்தை மாற்றி என் நோக்கங்களை நேர்படுத்துவார். என்னை நேவிகேட் பண்ணுவார். ஒன்றுமில்லாமல் இந்த இடத்து வந்து நின்னப்போ என் கையில் அழைப்பு மாத்திரம்தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு என் கையில் பார்த்தா நான் செல்வ சீமானாக இருக்கிறேன். இன்னைக்கும் அவர் என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்து நிற்கிறான். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களை நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கம்யூனியன் இட்ஸ் சச் அ ரீசெட். டீடூர்ஸ் இருக்கலாம், நீங்கள் உங்களை அழைச்ச நோக்கங்கள் வந்து எங்கெல்லாமோ அப்படியே போயிருக்கலாம், எங்கெல்லாமோ அப்படியே தசது மாதிரி இருக்கலாம். ஆனால் காலம் உங்கள் கையில் இருக்குது. காலம் உங்கள் கையில் இருக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், நிறையா திசை மாறுதல் நிறையா இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை அழைச்ச அழைப்பை நோக்கி பாருங்க. உங்களை அழைச்ச அழைப்பை பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப ஐ கேன் சேலஞ்ச் யூ. இந்த வீட்டில் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உயர்த்தின உயர்ப்புக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. உங்கள் வீட்டில் எக்ஸாம்பிளே கிடையாது. ஒருத்தரை பார்த்தாது பாரு, அவங்க அண்ணனை பாரு எப்படி வந்துட்டான், நீ வா அப்படின்னு உங்களை அழைக்கல. உங்களை அழைச்சி உங்களை எக்ஸாம்பிளா அவங்களுக்கு மாத்திருக்காரு. அதை நீங்க நினைச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அண்ணன் எப்படி இருந்தா, அத்தை பையன் எப்படி இருந்தா, இந்த தொழில் இப்படி இருந்தது அப்படின்னு நீங்க எப்படி வந்திருக்கலாம். அப்படி எக்ஸாம்பிளே உங்களுக்கு இல்லாம, ஒன்றும் இல்லாமையில உங்களை அவர் அழைச்சி இந்த நாளிலே பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். நம்ப முடியுதா இல்லையா? இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இதுவரை அழைச்சி உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா உங்களை எப்படி விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை அப்படியே விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே எங்கேயாவது இனிமே நீ பார்த்துக்க அப்படின்னு ஒரு நாள் விட மாட்டார். இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்தேன், இனிமே நீ பார்த்துக்க. இது ஃபேமிலியில் தான் சொல்லுவோம். இவ்வளோ தூரம் நான் உன்னை கொண்டு வந்துட்டேன், இனிமேல் என்ன பண்ணிக்கணும், இன்னும் உன்னை படிக்க வச்சுட்டேன், உனக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நீ என்ன பண்ணிக்கணும், உன் லைஃப்பை நீ ஹெவன் வில் நெவர் டெல் தட். பரவாயில்ல, ஒரு நாள் அப்படி செய்யாது. அழைச்சவர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னா எல்லாத்தோட தான் இருந்தார். ஆபிரகாமோட தான் இருந்தாரு, ஈசாக்கோட இருந்தார், யாக்கோபோட தான் இருந்தாரு. யூதா went down, யூதா கூட தான் இருக்கிறாரு. லேவி, சிமியோன் ஊரை கொளுத்திட்டு வந்து நிக்கிறானுங்க, அவங்க கூட தான் இருக்கிறாரு. வசனம் நரேட்டிவ் எழுதும்போது யோசேப்போட கர்த்தர் இருந்தாருன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வருது? யூதாவோட கர்த்தர் இல்லையா? நான் கேட்கிறேன். யூதாவோட கர்த்தர் இருந்தாங்க. யோசேப்பு விழிப்புணர்வோடு இருந்தான். இவனுங்க அந்த விழிப்புணர்வு இல்லாம போயிட்டாங்க. பென்யமீனுக்கு விழிப்புணர்வு இல்லை, யூதாக்கு, சிமியோனுக்கு, ரூபனுக்கு விழிப்புணர்வு இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற விழிப்புணர்வு யோசேப்புக்கு மாத்திரம் தான் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா ஒண்ணும் இல்லாமல ஒரு போத்திபார் வீட்டுக்கு நான் போனாலும் அங்க சகலத்தையும் என்னால மாற்ற முடியும், அந்த சீசன் என்னால உருவாக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருன்னு. அதனால வாட் யூ மிஸ்ஸிங் இஸ், ஆண்டவரை மிஸ் பண்ணல நீங்க, ஆண்டவர் உங்களோட தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த விழிப்புணர்வு மறுபடியும் ரீசெட் உங்களுக்கு இந்த காலை வேளையில பரிசுத்தம் கொடுக்க விரும்புகிறார். பக்கத்தில் ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். யோசேப்போட இருந்தது போல உங்க கூட தான் இருந்துட்டு இருக்காரு. நீ எங்கெங்க மிஸ் பண்ணி அங்கங்கெல்லாம் அவர் மிஸ் ஆகலை, அவரெல்லாம் மிஸ் ஆகலை. நீங்க எகிப்துக்கு போனாலும் எகிப்தில் உங்களோட தான் இருக்காரு, பள்ளத்தாக்குக்கு போனாலும் அங்கே தான் இருக்கார், மலை மேலே ஏறினாலும் அங்கேதான் இருக்கார். யோசேப்பு பார்த்த மாதிரி நம்ம பார்க்கல. யோசேப்பு பர்சனலைஸ் ஆக்கிட்டான். இங்கே பாருங்களேன், மோசே சாந்தமுள்ள மனுஷன். யார் எழுதுனா? இருக்கா இல்லையா? மோசே மாதிரி சாந்த குணம் யாருமே கிடையாது. யார் எழுதுனா? அதை யார் எழுதுனா? மோசே தான் எழுதுனா. இப்போ என்னைய பற்றி கதை எழுதுனா நான் எப்படி என்ன எழுதுவேன்? மெல்கி உலகத்தில் அப்படிதான் நான் எழுதுவேன். நான் பர்சனலைஸ் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லா சீசரிலும் இவனை அதிகமாய் நேசித்தார். யார் எழுதுனா? யோவானை அதிகமாக நேசித்தார். அப்படி உண்மையா இல்லையா? ஆனால் எழுதுனது யாரு? அவனே அவனுக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டான், அவனே அவன் விளம்பரப்படுத்திக்கிட்டான். இதை தான் நம்ம மிஸ் பண்ணுறோங்க. அவன் பர்சனலைஸ் பண்ண மாதிரி
அவன் தனிப்படுத்தி கொண்ட மாதிரி இந்த காலை வேளையில உங்களை நேசிக்கிறாரு, மற்ற எல்லாத்த விட உங்களை நேசிக்கிறாருங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு உண்டாவதாக. ஆமாம், அது தப்பு இல்லை. அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களை காட்டி என்னை நேசிக்கிறாருங்கிறது அது திமிருன்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நீங்கள் உங்களை நினைக்கணும். யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார். எல்லாம் சொல்லி பாருங்க. என் பேரை பற்றி சொல்லாங்க, உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேரை சொன்னாலும் ஓகே தான். மெல்கியோடு கர்த்தர் இருந்தார். நான் போத்திபாருக்கு வீட்டுக்கு போனாலும் போத்திபார் வீடு என் நிமித்தம் செழிப்பாகும். சிறைச்சாலைக்கு போனாலும் சிறைச்சாலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். பார்வோன் வீட்டுக்கு போனாலும் போத்திபார் பிரிசன் ஃபேரோ. நான் நினைச்சேன் பிபிபின்னு வருது, 3 பி, ட்ரிபிள் பி. போத்திபார் பிரிசன், இதே ஒரு தனி செய்தியாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த விழிப்புணர்வுக்கு திரும்புவது பேர் தான் கம்யூனியன். ஆமென். The Lord is with you. The Lord is inside of you. உங்களை அழைச்சிருக்கிறாருங்கிறத நினைவுபடுத்த விரும்புகிற அந்த காலை வேளையில இதை எடுக்கும் போதே உங்கள் மெமரிக்குள்ள உங்கள் அழைப்பை இந்த நாளில் நினைவுபடுத்த விரும்புகிறார். ஒன்றும் இல்லாமல் உங்களை அழைச்சி இவ்வளோ நாள் உங்களை நடத்தியிருப்பாரானா இனியும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, இப்போ தான் ட்ராமா பாட்டுக்கு வரோம். இந்த ட்ராமாவில் என்ன நடக்குதுன்னா, சகோதரர்லாம் இந்த ஸ்டோரியை நம்ம எப்படியோ நம்ம கதையாகவே படிச்சிட்டோம். அதனால் நமக்கு இது கிளிக்கே ஆகலை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். இவங்க எல்லாமே வேறு வேறு டைரக்ஷன் போயிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? ஒவ்வொரு டைரக்ஷன் போயிட்டாங்க. இவங்களுக்குள்ள அழைப்பு நோக்கம் எல்லாம் இருந்துச்சு, கர்த்தர் அவங்களோட. ஆனால் இவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு ரீசெட். இவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு ரீசெட். என்ன ரீசெட்னா, ஆதி நிலைக்கு ஏகணும். ஆதி நிலைக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அழைச்ச அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. நீங்க உங்க லைஃப் உண்டாகிறதுக்கு நிறைய நீங்க போயிட்டீங்க, நிறைய அங்கங்க போயிட்டு. யூதாலாம் ரொம்ப தூரம் போயிட்டாரு. சிமியோன் அதுக்கு மேல, ரூபன் ரொம்ப தூரமா போயிட்டாரு. ரூபன் தான் மூத்த பிள்ளை. ஆனா ரூபன் எங்கேயோ போயிட்டாரு, எப்படியோ எங்கேயோ டீடூர் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. யோசேப்பு மாத்திரம் எங்கேயுமே போல. அவன் ஜியாகிரபிக்கலி ஒரு இடத்துல போனாலும் அவன் அழைப்பு நோக்கம் அவன் மேல. அவன் தான் சிறைச்சாலைக்குள்ள போனான், அவன் தான் குழிக்குள்ள போனான், அவன் தான் போத்திபார் வீட்டில் வீண் பலி போட்டான். ஆனா தேவனுடைய நோக்கத்தை விட்டு அவன் எங்கவே போல. அதான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அப்படிங்கிற விழிப்புணர்வு. That is the confidence that God is with us. இந்த நாளில் நீங்கள் எங்கேனாலும் போயிருந்துருக்கலாங்க, பாதாள குழிக்குள்ளே போயிருந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குமானா அந்த இடத்துலேருந்து உங்களை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வல்லவர். அவர் நிலை நிறுத்துவார். அவர் நிலை நிறுத்துவார். இந்த ட்ராமா பாட்டுக்கு நீங்கள் வாங்க, இதுக்கப்புறம் கம்யூனியன் எடுப்போம். என்ன ட்ராமா தெரியுமா? இப்போ சகோதரர்கள் வராங்க, 11 பேரும் வராங்க. யோசேப்புக்கு இவங்க யாருன்னு தெரியும், ஆனால் இவங்களுக்கு யாருக்கும் யோசேப்பை தெரியாது. நான் தான் யோசிப்பு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆனால் கதை அப்படி ஆண்டவர் என்ன பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூங்கிடுவீங்க. இதுக்கே இப்போமே கண்ணு இருக்குது பாஸ்டர், இப்படி பைபிள் வாசிச்சுன்னா என்ன ஸ்டோரி இது அப்படின்ட்டு நம்ம இதாயிரும். ஆண்டவர் மாதிரி ட்ராமா கிங் அவர் தான். ஒரு கதையை, ஒரு நரேட்டிவை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது அவர் தான். யோசேப்பு தன்னை திறந்து காமிக்கலாம். நான் தான் யோசேப்புன்னு நிறைய இன்டர்பிரேஷன் சொல்கிறாங்க. அவன் எதை காமிச்சான், அப்படி காமிச்சான், இப்படி காமிச்சான்னு. நான் அதுக்கெலாம் வரல. ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லுதோ அதை நான் கவனிச்சு பாருங்க. என்ன சொல்ல விரும்புகிறான், சகோதரர்களை பார்த்து நீங்கள் திரும்ப போயிருங்க. அவங்க தானியத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான். இவன் திரும்ப என்ன கொடுக்குறான், நீங்கள் தானியத்தை கொடுங்க, போய் உங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் தம்பியை என்ன பண்ணுங்க நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு. அவங்க பொட்டணத்துலலாம் எதை கொண்டு போட்டான், நிறைய கிஃப்டெல்லாம் பணத்தெல்லாம் வச்சு அனுப்பிட்டான். சண்டே கிளாஸ் ஸ்டோரின்னு. ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. எதுக்கு அனுப்புகிறான் தெரியுமா? எதுக்கு அனுப்புகிறான்? திரும்ப போங்க தூர தேசத்துக்கு. எதுக்கு அனுப்புகிறான்னா ரீசெட் பண்ண விரும்புகிறான். அவங்க கதையை ரீசெட் பண்ண விரும்புகிறான். ஆனால் இவங்களுக்கு
அதாவது ஜீரோ க்ளூல இருக்கிறானுங்க. ஒரு க்ளூ கூட இல்லை இவனுக்கு இருக்கிறதெல்லாம். இப்போதைக்கு நம்ம தரித்திரம் நம்ம தேசத்துக்கு வரும்போது இந்த பஞ்சத்திலேருந்து தப்புவது மாத்திரம்தான் நோக்கம் அப்படிங்கிற ஃபுல் வெளிப்பாட்டில் இருக்கிறானுங்க. ஆனா இவங்க அழைப்பு தேசத்தை ஆள வேண்டும், கவர்ன் பண்ணணும், தேசத்துக்கு ஸ்ட்ரக்சர் இவங்க தான் அப்படிங்கிற அழைப்பை விட்டு அவங்க தூரமாக போயிட்டானுங்க. இந்த அழைப்புக்கு ரீசெட் தான் யோசேப்பு அன்னைக்கு பண்ணுது. இதை ஹீப்ரூவில் பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு டைம் இல்லை, நான் இப்படி 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை பண்ணுறான். 2வது ஸ்டெப் என்ன பண்ணுறான்? தம்பியை கூட்ட வந்துட்டான். தம்பியை கூட்ட வரும்போது யாக்கோபு என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்க, ஏற்கனவே இன்னும் எனக்கு அந்த துக்கம் போகலை, இன்னும் எனக்கு அந்த துக்கத்தில் தான் இருக்கேன், இன்னும் எனக்கு ஆறுதல் இல்லை அந்த விஷயத்தில், இவனையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க. அப்படி இவங்க கேட்கும் போது இவங்களுக்கு யாரை பற்றி தானே எண்ணம் வந்திருக்கணுமா வந்திருக்காதா? ஒருத்தன் கூட வரல. ரீசெட்டுக்கு அவங்க வரவே இல்லை. அவங்க இப்போதைக்கு என்ன பிரச்சனை, இப்போதைக்கு இந்த கடனை மாற்றி முடிக்கணும், இப்போதைக்கு இந்த கடன்லேருந்து தப்பிக்கணும், இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே. நம்ம மைண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகுது. எப்போதுமே எப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது? இப்போது இந்த மாதத்துக்கு இதை வச்சு ஒரு காரியத்தை ஓட்டிட்டா ஒப்பேத்திட்டா நெக்ஸ்ட் மந்த்து ரீசெட். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வாரத்தை ஓட்டிட்டா எப்படியாவது இந்த மாதத்தை ஓட்டிடும், இந்த மாதத்தை எப்படியாவது இப்படி அது இதுன்னு அங்கங்கே இப்படி பண்ணி ஏதாவது சமாளித்து என்ன பண்ணிடுவோம் அடுத்த நெக்ஸ்ட். இதை பார்க்கலும் உங்களை அழைச்ச அழைப்பு பெருசு. தேவன் உங்களை நோக்கங்கள் வச்ச நம்ம இங்கே ஸ்டக் ஆகிட்டோம். பென்யமீன் கூப்பிடும் போது இவங்களுக்கு என்ன வந்திருக்கணும், வரல. இப்போ பென்யமீனை கூட்டு வந்துட்டாங்க. பென்யமீனுக்கு 12 பாதுகாப்பு கொடுக்குறானுங்க. இசட் பிரிவு பாதுகாப்போட எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருப்பானுங்க. பென்யமீனுக்கு கொசு கடிச்சா கூட அன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க, தூங்க மாட்டானுங்க. ஏன்னா பென்யமீனை எப்படியாவது என்ன பண்ணணும், எங்கள் அப்பாட்ட திரும்ப கொண்டு சேர்க்கணும். பென்யமீனை அழைச்சிட்டு கொண்டு வந்து நிற்கிறாங்க. பென்யமீனுக்கு இப்போ வைக்கிறான். என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் சாக்கு முட்டையில் மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறான், பென்யமீன் சாக்கு முட்டையில் என்ன வச்சுட்டான், ஒரு கப்பை வச்சுட்டான். கப்பை வச்சோடனே இந்த வேலைக்காரங்களாம் தேடி சோல்ஜர்ஸ்லாம் தேடி பார்த்தா, ஏய் நீங்களாம் திருடர்களாடா, நீங்களாம் எகிப்துக்கு திருடவாட வந்தீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, திருடி வாங்கலாம், எல்லாம் திருட்டு போயிடலாம் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் 12-11 பேர்த்தையும் பரேடு போலீஸ் நிறுத்தின மாதிரி 12 பேர்த்தையும் நிறுத்திட்டான் யோசேப்புக்கு முன்னாடி. அதை யாரடா திருடன் அப்படின்னு கேட்குறான். இவன் தான் திருடன், இவன் பேக்கில் தான் கப்பு இருந்துச்சு, இவன் பேக்கில் தான் இருந்துச்சு. நீ யாருடைய பேக்கில்? பென்யமீன் பேக்கில். பென்யமீனை பிடிச்சி வேடானோடனே ஐயோ அப்படின்னு காலில் விழுந்துட்டான். யார் விழுந்தா காலில்? யூதா. நான் இவன் இடத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன், அவனை விட்டுருங்க, என்னைய பிடிச்சிக்கோங்க, நான் இந்த இடத்துக்கு வரேன். அப்போ கூட இவங்களுக்கு உணர்ந்தாங்களா? உணரல. அப்போ கூட இவங்களுக்கு என்னதான் தேவை, இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், எப்படியாவது இந்த பலியிலேருந்து இந்த உணர்வுக்கு வரவே இல்லை. அதை தான் நான் திரும்ப நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அந்த அந்த ஃபீலிங்க்கு அவன் காலிங், இந்த முன் நிலைமை ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி அவனுக்கு வரல பாருங்க. ஒரு டீட்டூர் ஆனோடனே அவனும் எகிப்து தான் போனான். நினச்சி பார்த்தீங்களா? எகிப்து போயிட்டு வந்துட்டு கரெக்டாக அழைப்பில் வந்து நின்று, ஆனால் இவனுங்களுக்கு சுத்தமாக எடுக்கவே இல்லை. இப்போ பென்யமீன் சொல்கிறான், இவனை பிடிச்சி வைங்க, இவன் தான் இன்னொன்று எல்லாம் காலில் விழுந்து உருண்டு பிறல்றானுங்க. ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா அந்த செய்தியை மட்டும் கேட்டார்னா எங்கள் அப்பா செத்துட்டாரு, ஏற்கனவே செத்துட்டாரு அப்படிங்கிறான். அந்த நேரம் கூட இவங்களுக்கு உணர்வு வந்திருக்கணும். இப்படி தானடா இருந்திருக்கும் என்னைய கொண்டு. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இவன் பழி வாங்குறான்னு நினைக்கிறோம் இல்லையா? யோசேப்பு இவங்களுக்கு சும்மா சொல்லாமல் இவங்களை என்ன பண்ணுறான், இவங்களை வச்சு செய்கிறான் பாரு அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க வச்சு செய்யலை, இவங்களை ரீசெட் பண்ண விரும்புகிறான். தேவனுடைய நோக்கங்களுக்கு மறுபடியும் வாங்க. அன்னைக்கு லாபான் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் நம்ம அப்பா இருந்தாரா, அன்னைக்கு கையும் கோலுமா, அன்னைக்கு நம்மளாம் சின்ன பிள்ளைங்கப்பா, அன்னைக்கெல்லாம் நம்ம மேலே பெரிய தரிசனம் அழைப்பு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலை, நம்மளை கைவிடலை, நம்மளை அழைச்சிருந்தார்ல, இந்த தேசத்துக்கே நம்ம தானே அப்படிங்கிற இடத்துக்கு நீ வாங்க, லவ்வுக்கு வாங்க, சகோதரத்துவத்துக்கு வாங்க அப்படிங்கிறான்.
அன்னைக்கு நம்ம 11 பேரும் ஜாலியா எவ்வளோ அழகா வீட்டில் விளாண்டுட்டு இருந்தோம். அந்த 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 காட்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? லாபான் வீட்டில் 11 பேரும் துள்ளி ஆடி விளாண்டு ஒருத்தனை அணைத்து கொண்டு, அந்த சகோதரத்துவத்திலிருந்து நீங்க அங்கங்க எங்க போயிட்டீங்களே, பிரிஞ்சிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. யூ லெஃப்ட் தட் பிரதர்ஹுட். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. தன் சகோதரரை விட்டு யூதா பிரிஞ்சான்னா 11 பேரும் சகோதரத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டானுங்க, பிரிஞ்சு அங்கங்க போயிட்டாங்க. மறுபடியும் கம் டு த ஒரிஜினல் லவ் அப்படிங்கிறார். இந்த காலை வேளையில் இந்த டிராமாவுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? முதற் பலனை பெற்ற நாமும் கூட, பரிசுத்தவாவினர் அங்கங்க எழுதுறார், முதற் பலனை பெற்ற நாமும் கூட. முதற் பலனை நம்ம தான் பெற்றிருக்கோம். அந்த இடத்துல நம்மளை இப்ப வச்சிருக்காரு இந்த உலகத்துல. ஆனா நம்ம அழைப்பை என்ன பண்ணிடுறோம்? somewhere we miss. கடன், நோய், வியாதி, பிரச்சனை, பலி சொல்லுதல், பலியாக்கப்படுதல், காயம், மனத்தாங்கல், கசப்பு, இது எங்கெங்கெல்லாமோ நம்ம எங்கேயோ மாட்டி நம்ம சர்வை பண்ணி நம்ம ஒப்பேத்தல் லைஃபுக்குள்ள போய் சர்வைவல் மோடை நம்ம தெரிந்து கொண்டு இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம். காலை வேளையில யோசேப்பு காமிக்கிறான். யோசேப்பு இவ்வளோ நேரம் அழுகை அடக்குனவனுக்கு பென்யமீன் அழுதவொன்னு அவனால் என்ன பண்ண முடியல, அவனால் பார்க்க முடியல. பென்யமீனை கட்டி அணைத்து கொண்டு யோசேப்பு முத்தம் செய்து அழுதான், கொற்றான். இந்த சகோதரத்துவம் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். He is called for this brotherhood. இதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்டா. நீ போய் சொல்லு, அப்பாவை கூட்டு வா, நம்ம முன் நிலைமையில இருந்தது போல நம்ம ஒரே இடத்துல கோசேன் ஆளாளுக்கு அங்கங்க போவோம்டா, ஒரே இடத்துல நம்ம குடியிருந்து இந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு கையில கொடுப்பாராக. இந்த அழைப்புக்கு அழைக்கிறான். அழுதுட்டான், எப்படி காமிச்சான்னு தெரியல, அழுதுட்டான். அவனால நம்மளால அந்த இடத்த வாசிக்கணும் அழாமல் இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வாசித்துருக்கீங்களா? அதை அழாமல் இருக்க முடியாது. அந்த இடத்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா அழுது வந்துடும். அழுது ஆண்டவர் இதை தான் பண்ணார், இயேசு இதை தான் பண்ணார், கிறிஸ்து இதை தான் பண்ணியிருக்காரு. ஆதி அன்பை விட்டாய் அப்படின்னா ஏதோ நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நம்ம ரொம்ப அவரை நேசிச்ச மாதிரியும் அந்த அன்பை பற்றி சொல்லலை. அவருடைய அழைப்பை நம்ம விட்டுட்டோம். ஆதியில் நம்மளை அழைச்ச அந்த காலிங், அந்த அழைப்பு, அவர் அன்பு, அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார். நம்ம அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க நேசிக்கிறனால அல்ல, நீங்க அன்பு கூறுற. அன்பு எப்படி உருவாயிற்று? அவர் முந்தி நம்மில் அன்பு. அந்த அன்பை நம்ம மறந்துட்டோமே. வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லும் போது ஆதி நிலை கேட்கும் அப்படின்னா கம் டு த காலிங். நீங்க நினைச்சு இந்த காலையில கம்யூனியன் எடுக்கும்போது உங்க மெமரிக்குள்ள கொண்டு வருவது உங்களை அழைச்ச அந்த நாளை, உங்க அழைத்த அழைப்பை நீங்க எண்ணி பார்த்து இதனால நீங்க கம்யூனியன் எடுங்க. இந்த கம்யூனியன் எடுக்கும்போது நீங்க மறந்து போயிருக்கிற உங்கள் அழைப்பும், நீங்கள் மறந்து போன சகோதரத்துவம், நீங்கள் மறந்து போன அன்பு, நீங்கள் மறந்து போன எல்லாம் தேவனுடைய கிறிஸ்து அவருடைய சரீரம் இந்த நாளில் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய வல்லமையை கொடுக்கும், ஒரு பெரிய ரீசெட்டை உண்டு பண்ணும், ஒரு பெரிய ரீசெட்டை உண்டு பண்ணும். தாவீது தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா தண்ணி இல்லவே இல்லை. அவனுக்கு தண்ணி தவிக்குது, யுத்தம் எனிமி லைன்ஸில் தான் இருக்கு. 2 பேர் உள்ளுக்கு போய் எதிரியுடைய இராணுவத்துக்குள்ள இருந்து உள்ளுக்கு நுழைஞ்சி என்ன பண்ணிட்டானுங்க, தங்கள் உயிரே பார்க்காமல் உயிரை பணைய வச்சு தண்ணியை எடுத்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த தண்ணியை இவனுக்கு முன்னாடி தாவீது கொடுக்குறதா, எப்படி இல்லை தண்ணி இருந்தது, இந்த இடத்துல தண்ணியே இல்லை, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, எனக்கு தாகம் தானே சொன்னேன். என்னொன்னே நாங்கள் இங்கே தண்ணி இல்லாதனால எதிரியுடைய எல்லைக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணியை எப்படி பார்த்தா இது தண்ணி இல்லை, இது எனக்கு எப்படி தெரிகிறது, ஐ சி பிளட், எனக்கு ரத்தமாக இருக்கு.
ரத்தமாக இருக்குது, இதை என்னால் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. இது இன்னைக்கு பார்த்தா இது ஜூஸ் இல்லை, இது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் சகோதரத்துவத்திற்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம். அதனால தான் நீங்கள் பைபிளில் தமிழில் நீங்கள் வாசிக்கும் போது அப்படி இல்லை, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ப்ளூரலில் தான் இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் அப்படின்னு இல்லை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். எங்கேயுமே சிங்குலர்ல இல்லை. கிறிஸ்துவின் சிந்தையை குறிக்கும்போது எங்கேயுமே சிங்குலர்ல இல்லை. நானும் சாட் ஜிபிடிலாம் தேடிருங்க, சிங்குலர்ல இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை சபையை குறித்து பேசும்போது என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பத்தி பேசும்போது, அநேக சரீரத்தை குறித்து பேசும்போது நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம கலெக்டிவா சொல்லுது, சிங்குலர்ல சொல்ல, கலெக்டிவ் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த காலை வேளையில அவர் அழைச்ச அழைப்போம் உங்கள் வாழ்க்கையில் மாறாததாக இருக்கு. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார்னா எதை பேசுகிறாரோ அதுக்கு மாத்திரம் உங்கள் மெமரியில் கொண்டு வந்து, எதாவது மன்னிக்கணும்னா மன்னிங்க, யாராவது மன்னிக்கணும்னா மன்னிச்சிருங்க, யாரையாவது ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணுங்க. யாரையாவது உங்கள் மெமரியிலேருந்து அவங்க போக மாட்டாங்கன்னா இன்றைக்கி ரீசெட் ஆயிரும். உங்கள் மெமரியிலேருந்து இந்த சம்பவம் எனக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னா இன்னைக்கு கம்யூனியனில் ரீசெட் ஆயிரும். அசம்பாவிதங்கள், மனத்தாளங்கள், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, வன்கண், இது எல்லாத்துலேருந்தும் அதை காட்டிலும் இந்த ரத்தம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை காட்டிலும் கிறிஸ்துவின் ரத்தம் பெருசு உங்களுக்குள்ளே இருக்குது. அதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரம் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். யோசேப்பு அன்னைக்கு யோசேப்புன்னு தன்னை காண்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் என்னன்னா, ஒரே அப்பா, ஒரே குடும்பம், ஒரே சகோதரர், ஒரே விருத்த சேதனம். இதனால கிறிஸ்து அவரை திறந்து காமிச்சு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அவங்களை அழைக்கிறார். நமக்கு விருத்த சேதனம் இல்லை, ஆனால் 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அவர் சரீரத்தை நம்ம கொடுக்கும்போது அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறார். ஜீவன், லைஃப், லைட், லவ். ஆமென். அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா சொல்லுங்க, ஜீவன் எப்படி சொல்றது, ஜீவன், ஒளி, அப்புறம் அன்பு. லைஃப், லைட், லவ். இதுக்குள்ள இன்வைட் பண்றார் நம்மளை, இதுக்குள்ள இன்வைட் பண்ணுவார். ஒரே சரீரமா நம்மளை மாத்திட்டார். நீங்க நினைச்சு பாக்கீங்களா, அன்னைக்கு பஸ்கா இரவு அன்னைக்கு எகிப்தியர்களும் என்ன பண்ணிட்டானுங்க, நிறைய எகிப்தியன் இஸ்ரவேலர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு விருத்த சேதனம் அன்னைக்கு நடந்துச்சான்னா விருத்த சேதனம் இல்லை, அவங்க ஒன்றுமே பண்ணலை. ஆனால் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள இதான் ஸ்ட்ரக்சர். வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே இவங்களுக்கு என்ன மீட்போ அதே மீட்பு தான் இவங்களுக்கும் உண்டாச்சு. இவங்களுக்கு என்ன ஜீவனோ அதே ஜீவன், என்ன வெளிச்சம் அதே ஜீவன் தான் உண்டாச்சு. ஒன்று சொல்கிறேன், எல்லாம் என்னைய கவனிங்க, எல்லாம் என்னைய பாருங்க. இந்த கையில் இருக்கிறதும் இந்த அப்பமும் அவ்வளோ பவர்ஃபுல். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இன்னைக்கு ஒன்றுமே, அன்னைக்கு நைட்டு பஸ்கா இரவு அன்னைக்கு ஒன்றுமே தெரில, மறுநாள் காலையில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் அதோடைய பவர் தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்னடா இப்போ வெறும் பிரெட்டு தான் மாதிரி தான் இருக்குது, இப்போ வெறும் ஜூஸ் மாதிரி தான். இதோடைய பவர் இப்போ தெரியாது, வரும் தெரியும், உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், உங்கள் லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் இன்வைட் பண்ணுறேன், இன்னைக்கு கிறிஸ்து உங்களை இன்வைட் பண்ண மாதிரி இந்த அன்பு, இந்த லைட், இந்த லவ்வுக்குள்ளே உங்களை வரவழைத்து கொள்ளுங்க. இதை விட உங்கள் பிரச்சனை பெருசே கிடையாது.
இதை காட்டிலும் உங்களுக்கு நேரிட்ட அசம்பாவிதங்கள் பெரிதே கிடையாது. அதை உங்கள் மைண்டில் இன்னையிலேருந்து ஒரு பெரிய ரீசெட்டை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராக. ஆமென். இந்த நாள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ரீசெட் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உண்டாவதாக. இந்த நாளில் எதை குறித்து இனிமே நான் கவலைப்படாமல் என்னை அழைத்த அழைப்பை நான் ரீசெட் அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். நான் பெத்தேலுக்கு வந்து நிற்கிறேன். பெத்தேல் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறான். அதே ஸ்ட்ரக்சரில் யாக்கோபு நுழைகிறான். ஆமென். இன்னைக்கு நீங்கள் உருவாக்குற ஸ்ட்ரக்சர் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சபைக்கு எல்லாத்துக்கும் உரியது. உங்கள் பிள்ளைகளை அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். உங்கள் இன்னும் பிறக்காத பிறப்புகளை அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். உங்கள் நண்பர்களை அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் சகோதரத்துக்குள்ளே வாங்க, அன்புக்குள்ளே வாங்க. எதையும் மறந்துடாங்க, விட்டு கொடுத்துருங்க, கசப்பை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. என்னையோட ஒரு பெரிய ரீசெட் உண்டாகும். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய நீங்கள் எண்ணி பார்த்துறாத கற்பனை பண்ணிடாத வாசல்களெல்லாம் உங்களுக்கு வந்து திறக்கும். பெரிய இடங்கள்லேருந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க கால்ஸ் வரும். பெரிய தலைவர்கிட்டருந்து கால் வரும். பெரிய ஆள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து அழைப்பு வரும். ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆவின் மண்டலத்தில் பெரிய பெரிய பிரேக் த்ரூஸை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். காலம் கடந்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளில் பார்வோன்றிருந்து அழைப்பு வந்தது போல உங்களுடைய பார்வோன்றிருந்து உங்களுக்காக அழைப்புகள் உருவாவதாக.